ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் கரண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மோஞ்சார மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட ஜென்ரிக் நேம் டிர்செபடைல். இந்த மருந்து உலக அளவில் ஒரு மேசிவ் அட்டென்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எதுலனா டயபெட்டிஸ் அண்ட் வெயிட் லாஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ரிசல்ட்ஸை இந்த மருந்து கொடுத்துருக்கு. சரி, இது என்ன மருந்து, எப்படி வேலை செய்யும், யார் யூஸ் பண்ணலாம் அண்ட் இந்த மருந்துடைய ப்ரிகாஷன்ஸை பற்றி பார்த்துடலாம். மோஞ்சாரோ இது இன்ஜெக்ஷன் ஃபார்மில் தான் இருக்கும் அண்ட் இது ஒரு ஷெட்யூல் ஹெச் கேட்டகரியை சேர்ந்தது, விச் மீன்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன். டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இந்த மருந்து வெளியில் வாங்கக்கூடாது. இந்த மருந்து எலி லில்லி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி தான் இந்த மருந்தை கண்டுபிடிச்சாங்க அண்ட் மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. இந்த மருந்தை US FDA 2022 டைப் 2 டயபெட்டிஸை ட்ரீட் பண்ணுறதுக்காக அப்ரூவல் பண்ணாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, இந்த மருந்தை எடுக்கிறவங்களுக்கு ஒரு அமேசிங்கான சைடு எஃபெக்ட் வந்து உருவாச்சு. அதுதான் வெயிட் லாஸ். ஸோ ஒபிசிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்காக இந்த மருந்தை ஆஃப் லெவல்லையும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மோஞ்சாராவில் இருக்கிற ஆக்டிவ் இன்க்ரீடியண்டான டிர்செபடைல் இது 2 விதமாக ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசெப்டார் ஆகனிஸ்ட். எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 2 நேச்சுரல் ஹார்மோன்ஸ், அதாவது GIP அண்ட் GLP-1 ரெசெப்டாரை, இந்த ஹார்மோன்ஸை இந்த மருந்து மிமிக் பண்ணும். இந்த 2 ரெசெப்டார் என்ன வேலை பண்ணும்னா, பிளட் சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் பசியையும் கண்ட்ரோல் பண்ணும். இந்த 2 ஹார்மோன்ஸ் பண்ணக்கூடிய இந்த வேலையை இந்த மருந்து சூப்பராக பண்ணும். இந்த மருந்து எப்படி வேலை செய்யும்னா, 3 விதமாக வேலை செய்யும். முதல்ல, சாப்பிட்ட பிறகு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஃபுட்டை ஃபாஸ்ட்டாக வெளியேற விடாது. ஸோ நாம் ரொம்ப நேரத்துக்கு ஃபுல்ஃபில்டாகவே இருக்கலாம். 2வது, இது மூளைக்கு சிக்னல்ஸை அனுப்பும். என்னென்னா, பசியே எடுக்கக்கூடாது, கிரேவிங்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லும். 3வது, பாடியில் இருக்கிற இன்சுலினை எஃபெக்டிவாக வேலை செய்ய வைக்கும். இதனால் பிளட் சுகர் ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ இருக்கிற மாடர்ன் மெடிசனில் இந்த மருந்து 15 to 20% பாடி வெயிட்டை லூஸ் பண்ண வைக்கும். இந்த மருந்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, டோசேஜ் தான். மற்ற சுகர் இன்ஜெக்ஷனில் ஒரு டேப்லெட்ஸில் ஒரு நாளைக்கு 2 to 3 வாட்டி போடுவாங்க. பட் இது வாரம் ஒரு முறை இன்ஜெக்ட் பண்ணால் போதும். அதுவும் அண்டர் த ஸ்கின்ல, லைக் ஸ்டொமக், தைஸ் இல்லை அப்பர் ஆர்மில் சப்கியூட்டேனியஸ் லேயரில் இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக டாக்டர்ஸ் லோ டோசஸில் தான் ஆரம்பிப்பாங்க. லைக் 2.5 mgலேருந்து 15 mg வரைக்கும் டோசஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க வீக்லி. அண்ட் இந்த மருந்து எடுக்கிறதால ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அண்ட் வார்னிங்ஸ் என்னென்னு பார்த்துலாம். குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும், லூஸ் மோஷன்ஸ் இருக்கும், ஆர் சம்டைம்ஸ் கான்ஸ்டிபேஷன் கூட ஏற்படலாம். பட் இது டெம்பரரியாக தான், மைல்டாக தான் இருக்கும். இந்த மருந்தை எடுக்கும்போது லைஃப் ஸ்டைலை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். நான் தான் மெடிசன் போட்டுக்கிறேனே, அதனால் நான் எல்லாமே சாப்பிட்லாம், எப்படி வேணாலும் என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரேராக ஏற்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸில் மாட்டிப்பீங்க. லைக் பேன்க்ரியாட்டிஸ், அப்புறம் தைராய்டு டியூமர் அண்ட் கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துடும். அதுவும் மைல்டாக வராது, ரொம்ப சீரியஸாக ஏற்படும். அண்ட் இந்த மருந்து டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் விமன் அண்ட் யாரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலனா தைராய்டு கேன்சர் இருந்துச்சுன்னா இந்த மெடிசனை கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் மெடிசன் அப்டேட்ஸ்.